இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி 16, 2024, 16/2/2024, தமிழ் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 4ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. பரணி நட்சத்திரம் காலை 8:47 வரை, அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம். வளர்பிறை சப்தமி திதி காலை 8:56 வரை, அதன் பிறகு அஷ்டமி திதி. சித்த யோகம். கன்னி மற்றும் துலாம் ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று கார்த்திகை விரதம், ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமி. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரை, குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை, நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 முதல் 7 வரை, 7 முதல் 8 வரை, 8 முதல் 9 வரை, பிற்பகல் 1 முதல் 2 வரை, மாலை 4 முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய் புதன், கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு. இன்று பிற்பகல் 2:43 சந்திரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதாவது மதியம் 2:43 2:43 PM சந்திரன் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால 2:43 வரை 2:43 PM வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசியில குரு சந்திரன் சேர்க்கை இன்று பிற்பகல் 2:45 வரைக்கும் இருக்கு. அதனால உங்களுக்கு மன தைரியம், ஆரோக்கிய முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி, குழந்தைகளால் மேன்மை, குழந்தைகளின் படிப்பில் அறிவாற்றல் அதிகரித்தல் போன்ற அனைத்து யோகங்களும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தடைப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கு. இன்று பிற்பகல் 2:44 சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வளர்பிறை சந்திரன் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் புதிய உறவுகளின் வருகையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பும் இருக்கு. அதே சமயம் இளம் பிராயத்தினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். நல்ல நண்பர்களின் அறிமுகம், நல்ல பார்ட்னர்ஸ் அறிமுகம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தந்தையின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக கடுமையான உழைப்பு தேவைப்படும். அந்த கடுமையான உழைப்பை தருவதன் மூலமாக உங்களுக்கு நற்பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சந்தோஷம், குடும்பத்தில் உறவுகளின் வருகை, பணலாபம் அதிகரித்தல், நீண்ட நாட்களாக உங்களுடைய ஆசைகள்லாம் பூர்த்தியாகாமல் இருந்ததுன்னா இன்னைக்கு பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெடுநாட்களாக உங்களுடைய சொந்த வீட்டு கனவு இன்னைக்கு அனுகூலமாக நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு மன நிறைவு தருகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்களுக்காகட்டும் அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அல்லது ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ், இந்த மாதிரி எந்த மீடியேஷன் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வளர்ச்சி ஏற்படும். அரசாங்க அனுகூலம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. பெரிய மனிதர்களின் மதிப்பும் மரியாதையும் உயர்கின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு சில பேர்த்துக்கு ஜாதகம் சரியில்லைன்னா வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த வேலை போனால் கூட உங்களுக்கு பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதற்கோ அரசாங்க அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இழந்த வேலை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும்.
பொதுவாக தசமஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நல்ல கெடுபலனை ஏற்படுத்தும். சுக்கிரனோ செவ்வாயோ இருந்தால் கெடுபலனை ஏற்படுத்தும். ஆனால் இங்கே 3 கிரக சேர்க்கை தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளின் அறிவாற்றல் மிளிரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் தந்தையரின் அனுகூலமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு மன நிம்மதி. குழந்தை இருக்கிறவங்களுக்கு, அதுவும் குறிப்பாக குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சங்கடம் இருந்ததுன்னா அந்த ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற காரணத்தினால குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகி மன நிம்மதி ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அரசு உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான சாங்ஷனிங் லெட்டர் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். எடுத்த காரியத்தில் தைரியமான வெற்றியை அடைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரிஷப ராசி. விரயஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு பூமி தொடர்பான செலவுகள் அதிகரித்து அதன் மூலமாக உங்களுக்கு மன தைரியத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கும். சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதே சமயம் கடன் சார்ந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நீண்ட நாட்களாக பேங்க்கில் லோன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் இருக்கீங்க. ஏதாவது ஒரு பர்சனல் லோனோ இல்லை பேங்கிங் லோன் ஏதாவது ஒரு லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த லோனெல்லாம் இன்றைக்கி அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய வெற்றி ஏற்படுறதுனால நினைத்த காரியத்தில் சக்ஸஸ் அடையிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. குறிப்பாக மதியம் 2:45 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது மனோதைரியம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால நீங்கள் தெளிவான முடிவு எடுப்பீங்க. இந்த தெளிவான முடிவின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நண்பர்கள் மூலமாகவோ அல்லது சக பணியாளர்கள் மூலமாகவோ உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் உதவியை கொண்டு தொழில் ரீதியான முன்னேற்றத்தை காண்பதற்குண்டான யோகம் ஏற்படும். சொந்த தொழில் பண்ணுறவங்க, சொந்தமாக வேலை பண்ணுறவங்க, சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சிக்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். அந்த வளர்ச்சிக்குண்டான பாதையில் பயணிக்கிறதுக்காக புதிய முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த முதலீடுகள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பொட்டி கடையாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி அந்த பிஸ்னஸ் துவக்குவதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் அதற்கு உண்டான முதலீடுகள் செய்வதற்கு உண்டான யோகம் ஏற்படும். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும். மாலைக்கு பின் உங்களுக்கு மனோ தைரியம் அதிகரித்து தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இது நாள் வரைக்கும் இந்த முடிவு எடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் அந்த முடிவு எடுக்கிறதுனால உங்கள் எதிர்காலம் நல்ல பலனை தரக்கூடிய வகையில் அமையறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு புதிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இருக்கிற வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு மாற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு கடின உழைப்பு தேவைப்படும். அந்த கடின உழைப்பின் காரணமாக ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது தொழில் ரீதியாகவோ இல்லை வியாபார ரீதியாகவோ வழக்குகள் இருந்ததுன்னா அந்த வழக்கு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் பிற்பகலுக்கு மேல் நல்ல செய்திகள் வரும். மத்தியானத்துக்கு வரைக்கும் உங்கள் கேஸை கோர்ட்டில் தள்ளி வச்சிங்கன்னா மத்தியானம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலையில் செலவு இருக்கும். செலவு இருக்கிறதுனால கையில் இருக்கிற பணம் கரைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமாக செலவு பண்ண மாட்டீங்க. ஆனால் இருக்கிற செலவுக்கு பத்தாதுன்னு கடன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்ட்டு கவலைப்படுவீங்க. ஆனால் மத்தியானம் 2:45 மணிக்கு மேலே உங்களுக்கு மன தைரியம் தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வரும். உங்களுடைய பணமே உங்களுக்கு தேடி வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நபர் உங்களை தேடி வந்து அந்த பணத்தை கொடுத்துட்டு போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஸ்திரமான முடிவுகளாக இருக்கும். அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுய தொழில் செய்பவர்களுக்கும் சுய வியாபாரம் செய்பவர்களுக்கும் இன்று அலைச்சல் அதிகரித்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்களினால் லாபம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்று தெளிவான முடிவு எடுத்து உங்களுடைய தந்தை வழியில் சில புதிய முயற்சிகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி
தந்தைக்கு உண்டான கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்பட்டிருக்கும். தாயாருக்காக மருத்துவ செலவுகள், தாயாருக்காக கடன் செலவுகள், தாயாருக்காக அவருடைய வேலை விஷயமான அலைச்சல், அம்மாவுடைய வேலைக்காக நீங்கள் அலைவீங்க. அதனால் உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது. உடல் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் உஷ்ணம், சங்கடம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும், காரிய விரயத்தை ஏற்படுத்தும். மதியத்துக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு தெளிவான முடிவு எடுத்து அந்த ஆரோக்கிய விஷயத்துக்கு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுடைய தாயாரின் உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலை விஷயத்தில் இருந்து வந்த இழுபறி நிலைமை, சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் ஏதோ ஒரு மெமோ கொடுத்துருப்பாங்க, சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த சஸ்பென்ஷன் மெமோலாம் இன்றைக்கி ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரிவர்சல் காரணமாக இழந்த வேலை மீட்டெடுப்பதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று பிற்பகல் 2:45 மணி வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்திட்டு இருக்காரு. செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு பலத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். இன்ஃபேக்ட் உங்கள் மூத்த சகோதரர்களுடன் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பாங்க. உங்களுக்கு இளைய சகோதரர்கள் இருந்தால் அவர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் உங்கள் விஷயத்தில் தலையிடும் பொழுது உங்கள் தந்தையிடமிருந்து எதிர்ப்பு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பிற்பகல் 2:45 மணிக்கு சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வந்து உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் கடன் சார்ந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். கடன் அடைக்கிறது மட்டும் இல்லைங்க, வீட்டில் அம்மா அப்பாவுடைய ஹெல்த் இஷ்யூக்கு, உங்களுடைய வாழ்க்கை துணையின் மனைவியின் ஹெல்த் இஷ்யூ அல்லது கணவரின் ஹெல்த் இஷ்யூக்காக நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செலவுகள் உங்களுக்கு ஒரு செலவை ஏற்படுத்தினாலும் ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் மன நிம்மதியை தரும். வீட்டில் இருக்கிற பெரியவங்களெல்லாம் நான் பார்த்துட்டேங்கிற ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை பலம் கொண்டு அவர்களை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சகோதர சகோதரிகள் விஷயத்தில் உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே மூத்த சகோதர சகோதரிகளிடம் நீங்கள் கடன் கேட்டிருந்தீங்கன்னா அவர்கள் உதவி செய்வார்கள். அதே சமயம் தந்தையிடமும் கேட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய பதில் தான் வரும். உங்கள் அப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் இப்போதைக்கு, அதனால் அவர்கிட்ட போய் கேட்குறது வேஸ்ட்டு. ஆனால் கேட்காம இருக்க மாட்டீங்க. அங்கே கேட்டால் தான் சகோதர சகோதரிகள் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். சமூகத்தில் பெரிய மனிதர்களாக இருக்கக்கூடிய சில நபர்கள் உங்களுக்கு தங்களுடைய அதீத அன்பின் காரணமாக உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதை மறுக்காமல் வாங்கிக்கோங்க. இதன் மூலமாக உங்களுக்கு அவர்களின் அன்பும் மதிப்பும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் இன்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் செலவுகள் ஏற்படும். மதியம் வரை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ் அல்லது உங்கள் சீனியர் மோஸ்ட் எம்ப்ளாயீஸ், சீனியர் மோஸ்ட் கலீக்ஸ் இவர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தினாலும் மதியத்திற்கு மேலே எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி சூழ்நிலை வருது. அந்த இடத்துல நீங்கள் தான் செலவு பண்ணணும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த தொழில் அல்லது வேலை சம்பந்தமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. குடும்பத்திலையும் செலவு, வெளியில் ஊருக்கு போகிறதுனால உங்கள் கையிலையும் பணம் அதிகமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் அந்த கடன் உங்களுடைய அஃபிஷியல் ரீசனுக்காக வாங்குவீங்க. அதனால் நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். வருமானத்திற்கு குறைவு இருக்காது. 3 விதமான வருமானங்கள் ஏற்படும். எதிரிகளிடமிருந்து கூட வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய பர்சனல் தேவைகளுக்காக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, குறிப்பாக உங்களுடைய கடன் அடைபடுவதற்கு அல்லது சந்தோஷமான செலவுகள் ஏற்படும். இந்த சந்தோஷமான செலவுகள் உங்கள் குடும்பத்தாரின் சந்தோஷத்திற்காகவும் இருக்கும். அதனால் இன்றைக்கி நீங்கள் ஜாலியாக வெளியூர் டூர் போயிட்டு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அஃபிஷியல் டூரும் இருக்குது. இதை தவிர ஃபேமிலியோட டூர் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்றைக்கி வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். கடக ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் ராசிநாதன் சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கார். மத்தியானத்துக்கு மேலே
காலை முதலே குருவோடு சேர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகன வகையில் பதவிகள் கிடைப்பதற்கு, வண்டி வாகன வகையில் சேர்க்கை ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அஃபிஷியல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு காரணமாக நீண்ட நாட்களாக மறுக்கப்பட்ட அந்த வண்டி வாகன சேர்க்கை கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அனுகூல பலன்கள் ஏற்படும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கு யோகம் இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிற்பகலுக்கு மேல் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் முக்கிய முடிவுகள் எடுத்து அவர்களின் சந்தோஷத்திற்கு ஆளாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும். வியாபாரத்தில் செழிப்புத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால இன்று பண வரவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. லாபஸ்தானத்து அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதுவும் குறிப்பாக உச்ச செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கணவன் மனைவி உறவில் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் உறவில் இப்போ புகைச்சல் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. பேச்சுவார்த்தைகள் இனிமையான அனுபவத்தை ஏற்படுத்தும். ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் நளினத்தை பயன்படுத்தினால் வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பதவியில் இருக்கிறவராக இருந்தால், அரசு பதவியில் இருக்கிறவராக இருந்தாலும் சரி, அல்லது அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, உங்கள் கூட இருக்கிறவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. அவர்களால் உங்களுக்கு உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பண வருமானம் உங்களுக்கு தொழில் ரீதியாக இருந்தால் உங்களுக்கு சொந்தமாக இருக்கும், அல்லது பதவி ரீதியாக இருந்ததுன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப எதிரிகள் காரணமாக குடும்பத்தில் சில குழப்பம் ஏற்படும். ஆனால் உங்களுடைய சமயோஜித புத்தியின் காரணமாகவும் உங்களுடைய வியாபார நுணுக்கத்தின் காரணமாகவும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக நீங்கள் சந்திக்கணும்னு நினச்ச சில எதிரிகள் இன்று உங்களை சந்தித்து அவர்களுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட திறமையின் காரணமாக அவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வெளிவருவதற்கு வாய்ப்பு ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிற்பகலுக்கு மேல் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள். குழந்தைங்க ஆசையை பூர்த்தி செய்கிறதுனால உங்களுக்கும் அவங்களுக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்களுடைய சமூக மதிப்பு உயர்கின்ற வாய்ப்பும் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகி உங்களுக்கு பண பலத்தை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் சில புதிய உறவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, குறிப்பாக உங்களுடைய சகோதர சகோதரிகளின் குடும்பத்தில் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சிம்ம ராசி, உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை காரிய வெற்றி ஏற்படும். வழக்குகளில் வெற்றி, ஆரோக்கிய முன்னேற்றம், குடும்ப சந்தோஷம், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் மட்டும் கொஞ்சம் தொய்வு இருக்கிற மாதிரி இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 2ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்ச செவ்வாயோடு இருக்கிறதுனால வருமானத்தில் தொய்வு ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் சில செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஓனர் சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை மாற்றுவாங்க. நேற்றுக்கு காலையில் பேசும்பொழுது வீட்டை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி காலையில் அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அதற்கு காரணம் அவர்களுடைய அந்த குறிப்பிட்ட நபருடைய ஜாதகத்தில் 4ஆம் இடம் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அதே சமயம் சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிற்பகலுக்கு மேல் மதியம் 2:45 நிமிடங்களுக்கு மேல் உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பும், ஸ்திர சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகளும் வரும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அவருடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க கணவரோ இல்லை மனைவியோ வீட்டில் சொந்தமாக தொழில் பண்ணுறாங்கன்னா அவங்க தொழிலில் ஒரு மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடின உழைப்புக்கு உண்டான பலன் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இந்த செலவுகள் உங்களுக்கு குடும்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், மொபைல் ஃபோன், ஏசி, ஃப்ரிட்ஜ் போன்ற விஷயங்கள் வாங்குவது, அல்லது குழந்தைகளின் மேல் படிப்புக்கு உண்டான செலவு ஏற்படுவது, அல்லது உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுவது போன்ற விஷயங்களால் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தொழிலில் முதலீடு செய்து அதன் மூலமாக உங்களுக்கு லாபத்தை பெருக்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு மட்டுமல்லாமல் எதிர்பார்த்த இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய நாள்பட்ட ஆசைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரிய வெற்றி ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகனத்தில் பராமரிப்பு செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு சொந்த வண்டி வாங்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக கையிருப்புகள் கரையும். கடன் வாங்கி செலவு பண்ணுவீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. அதாவது உங்கள் வாழ்க்கை துணையின் தேவைக்காக சில பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது உங்கள் வாழ்க்கை துணை தேவையில்லாத செலவு பண்ணுறேன்ட்டு உங்களை கடிந்து கொள்வதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் மனசில் விரக்தி மனப்பான்மை வரும். நீங்கள் ஆசைப்பட்டு கொடுத்ததை அவங்க உதாசீனப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அவர்களின் செயல்பாடு உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் சுகங்கள் அதிகரிக்கின்ற சந்தோஷகரமான நாள். மதியத்திற்கு மேல் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். கன்னி ராசி. ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் பிற்பகல் 2:44 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 9ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கிறது. ஒரு மன நிறைவை தரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக உங்களோட தந்தைக்கு ஆரோக்கியத்தில் சங்கடம் இருந்ததுன்னா அந்த சங்கடத்திலிருந்து அவருக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ நிம்மதி கிடைக்கும். அதே சமயம் உங்களுக்கு பண விரயம் ஏற்படாமல் பண வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க, குறிப்பாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. மூத்த சகோதரர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க, இல்லை உத்தியோகத்தில் இருக்கீங்க, இல்லை வேலை இருக்கீங்கன்னா அந்த வேலைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில முக்கிய படிப்பினைகளை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளின் அறிவாற்றல் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாபஸ்தானாதிபதி உச்சமாக இருக்காரு. அதனால் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ரகசிய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் செலவுகள் ஏற்படும். இந்த செலவுகளின் காரணமாக உங்களுக்கு கையிருப்புகள் சற்று கரையிற மாதிரி இருக்குது. பேங்க் பேலன்ஸ் குறையிறதுன்னு கவலைப்படாதீங்க. இந்த செலவு உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. சிலருக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்று உங்களுக்கு அரசு வகையில் சில செலவுகள் அல்லது அரசாங்க பேங்க்லேருந்து நீங்கள் ஏதாவது லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த லோன் சம்பந்தப்பட்ட லோன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். என்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்களின் உதவியின் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை ஸ்தானத்தில் அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறதெல்லாம் கேளுங்க. அவர் சொல்கிறதுனால உங்களுக்கு லாபம் ஏற்படும். இது எல்லாமே பிற்பகல் 2:45 மேலே தான் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலை முதலே உங்களுக்கு மனசில் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆக போகிறாரு. 8ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான பணவரவை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கேன், இல்லை இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறேன், இல்லை மீடியா சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறேன், படிப்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு திரவிய லாபம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு அதனால் மன நிம்மதி ஏற்படும். தந்தையுடன் மனஸ்தாபம் இருக்குன்னா அதை இன்னைக்கு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையுடைய உதவியை நாடுவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள் இது. பிற்பகலுக்கு மேல் உதவியை நாடுவது அவசியமான ஒன்று. காலையில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உங்கள் அப்பா கிட்ட திட்டு தான் வாங்கணும். அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது. துலாம் ராசி. சப்தமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை. நண்பர்கள், வாழ்க்கை துணை, உடன் பணியாற்றுபவர்கள், உறவினர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். சகோதர சகோதரிகளுக்குள் மன வேறுபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குழந்தைகளுடனும் மன வேறுபாடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மன வேறுபாடு சமயத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதே உங்கள் வாழ்க்கை துணையோ அல்லது உங்களுடைய நண்பர்களோ மட்டும்தான். இன்று பிற்பகல் 2:43 44 நிமிஷத்துக்கு சந்திரன் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் உங்களுக்கு தேவையற்ற வார்த்தை விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. அதே சமயம் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு அவமதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் உங்களுக்கு சிக்கல்கள் இல்லாமல் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, இது எதுவாக இருந்தாலும் மத்தியானம் 2 மணிக்குள்ளே பண்ணிக்கு முடிச்சுக்கிறது நல்லது. உத்தியோக ரீதியாகவும் சரி. இப்படின்னா படிப்பு ரீதியாக குழந்தைகளின் மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர் சற்று கவனமாக இருக்கணும். அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு போய்ட்டு அப்ளை பண்ணும்போது தான் தெரியும் உங்களுடைய மார்க் ஷீட்டை வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு. அதனால் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே எல்லா பேப்பரும் ஒழுங்காக, டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, அப்ளிகேஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இன்று இழுபறி நிலைமை அல்லது அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிற்பகலுக்கு மேல் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். குறிப்பாக குழந்தைகளுடன் வாக்குவாதம் அல்லது உடன் பிறந்த சகோதரிகளுடன் வாக்குவாதம், கலைத்துறை நண்பர்களுக்கு தொழில் ரீதியான அரசு அதிகாரிகளுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு வார்த்தைகளால் நிதானம் தவறும் நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் அனுகூல பலன்கள் ஏற்படும். மத்தியானம் 2:45 மணி வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. 2:45 எங்கேருந்து தான் வருமோ தெரியல. நீங்களும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக செயல்பட்டு பேசுவீங்க. உங்களுடைய சக பணியாளர்களும் ஆக்ரோஷமாக செயல்படுறதுனால வாக்குவாதம் முற்றுவதற்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக நீங்கள் அரசு அதிகாரிகள்கிட்ட பேசும்போது மரியாதையோடு பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத அவப்பெயர் ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சிலருக்கு இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு முயற்சித்து கொண்டிருந்தால் இன்று பிற்பகலுக்கு மேல் அதில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு முயற்சியும் தள்ளி போடுவது அவசியம். இல்லாட்டி மத்தியானம் 2 மணிக்குள்ளே அந்த முயற்சியில் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த சக்ஸஸ் கிடைச்சிருச்சுனா பிரச்சனை இல்லை அப்படின்னா இழுபறி நிலைமை தான். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அஃபிஷியலாகவும் சரி, பர்சனலாகவும் சரி, இன்றைக்கி உங்கள் வார்த்தை தான் உங்களுக்கு எதிரி. மத்தியானம் 2:45 மணிக்கு மேலே சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது. 5 மணிக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் சாதாரணமாக கேஷுவலாக சொல்ல போக அது உங்கள் மேல் அதிகாரிகளுக்கு எதிராக இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமைத்து கொடுத்து உங்கள் பேரில் ஒரு வன்மத்தை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகள் மட்டும் இல்லை, வீட்டிலையும் இதே மாதிரி சூழ்நிலை தான். உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் மனஸ்தாபம் அதிகரிக்கும். வாக்குவாதம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை தள்ளி போடுவது புத்திசாலித்தனம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துறையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் குடும்பத்தில் நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் பண வருமானம் இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்திலோ அல்லது தாயாருடைய சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியத்திலோ இன்று மன வருத்தங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. அலைச்சல் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகளை விமர்சிப்பதன் மூலமாக உங்கள் நட்புகளே உங்களை விமர்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அடுத்தவங்களை விமர்சிக்கிறத தவிர்ப்பது புத்திசாலித்தனம். உத்தியோக ரீதியாக எப்படின்னா, நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவில் உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உடல் உபாதைகள்னால் உடம்புல வியாதி கிடையாதுங்க. உங்களுக்கு உழைப்பின் அதிகரிப்பு ஜாஸ்தியாக இருக்குது. உழைக்க வேண்டிய நேரம். இந்த உழைப்பின் காரணமாக சாப்பாடை கூட ஸ்கிப் பண்ணுவீங்க. சாப்பாடை ஸ்கிப் பண்ணுறதுனால வயிற்று உபாதைகள், அஜீரண கோளாறுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். கவனத்துடன் இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பேண வேண்டிய நாள். விருச்சிக ராசி. ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால
இன்று அமோகமான மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பது, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியத்தில் இருந்த தடைகள் விலகுதல், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்துதல், தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுதல், சப்தமஸ்தானத்துக்கு சந்திரன் உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால நண்பர்கள் சந்தோஷத்தை தருவார்கள். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். இன்னைக்கு எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போகிறீங்கன்னா யூ வில் என்ஜாய் தி மோஸ்ட். நீங்கள் தான் இருக்கிறதுலே சந்தோஷமாக இருப்பீங்க. அதே சமயம் உங்களுடைய வேலை விஷயத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். கடின உழைப்புக்கு உண்டான பலன்கள் கிடைக்கிறதுனால நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சில ஆர்டர்ஸ், அந்த ஆர்டர்ஸ்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். பதவினா சாதாரண பதவியாக இருக்காது. இது நாள் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்து போன பதவியாக இருக்கும். கடந்த 3 வருஷமாக உங்களுக்கு கொடுக்காம வேறு ஒருத்தருக்கு கொடுத்த பதவியாக இருக்கும். அரசு வகையில் உங்களுக்கு உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. குறிப்பாக உங்களை காட்டிலும், அதாவது விசாகம் நட்சத்திரத்தை காட்டிலும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தாயாரின் ஆரோக்கியத்தில் சற்று மருத்துவ செலவுகள் அல்லது உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற சந்தோஷகரமான நாள். புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் காரணமாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நீண்ட நாட்களாக அலுவலக ரீதியாக சில மாற்றங்கள் செய்யணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இன்று அந்த மாற்றங்கள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. லாபஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல உச்ச செவ்வாயோடு இருக்காரு. அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். 3ஆம் இடத்துல தோல்வியை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் சுய முயற்சியின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே சமயம் 6ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால கடந்த காலத்தில் வாங்கின கடனை அடைத்து அதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ செய்திகள் வருகின்ற யோகமான நாள். குறிப்பாக கணவன் மனைவி உறவில் சந்தோஷம் ஏற்படும். நண்பர்கள் விஷயத்தில் ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நண்பர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அறிவாற்றலும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தும் உங்களுடைய நண்பர்களோ சக பணியாளர்களோ தட்டாமல் ஏற்றுக்கொள்வதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தொழில் ரீதியாக உங்களுக்கு கடின முயற்சிக்குண்டான பலன்கள் கிடைக்கிறதுனால நீங்கள் காரிய வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் சந்தோஷமான பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக உடல் அசதி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரிய உழைப்பின் காரணமாக. தனுசு ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். குறிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் நீண்ட நாட்களாக அவர்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வருதுனால அலைச்சல் இருந்தாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், பெருமையை ஏற்படுத்தும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு சந்திரன் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகி உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். பிற்பகல் 2:45 மணிக்கு மேலே 2 மணி 44 நிமிஷத்துக்கு சந்திரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்சபலத்தை அடைவதன் மூலமாக உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் குறையும். அதே சமயம் உங்களுடைய எதிரிகளின் தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். ஆனால் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாகவும் அதிகார வார்த்தைகள் மூலமாகவும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. 2ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், புதன். அந்த 2ஆம் வீட்டு அதிபதியான சனி 3ஆம் இடத்துல சூரியனோடு இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகார வார்த்தைகள் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். தந்தையுடன் சற்று வாக்குவாதம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சாதகமான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் அல்லது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சிறு விரக்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் ஏதோ ஒரு சஞ்சலம் ஏற்படும். கடன் வாங்கி கட்டிட்டோம், ஆனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் குழந்தைகளாகட்டும், வியாபாரமாகட்டும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாகட்டும் உங்களுக்கு நற்செய்திகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தந்து
அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு வர வேண்டிய பணம் பாக்கி இருக்குன்னா அந்த பணத்தை இன்னைக்கு முயற்சி பண்ணி கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு திரும்ப வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் கலைத்துறை சம்பந்தமாக ஏதாவது தொழில் பண்ணுறீங்க, இல்லாட்டி அறிவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறீங்கன்னா இன்று வருமானம் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமாக வருமானம் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசில் இருக்கிற பயத்தை போக்கக்கூடிய, தைரியத்தை கொடுக்கக்கூடிய யோகமான பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் ஆகட்டும், உங்களுடைய தந்தை வழியிலாகட்டும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தைக்காகவோ இல்லை குழந்தைகளுக்காகவோ அவங்க தேவைகளை பூர்த்தி செய்து செலவு பண்ணுவீங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் தந்தையை அழைத்து கொண்டு காசி ராமேஸ்வரம்னு க்ஷேத்ராடனம் போயிட்டு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அவ்வளவு சந்தோஷமாக அவருக்கு அவருடைய பணிவிடைகளை செய்து கொடுப்பீர்கள். அதனால் அவரும் சந்தோஷப்படுவார். ஆனால் என்னென்னா அப்பப்போ உங்களை திட்டுவார், இதை பண்ணலை அதை பண்ணலைன்ட்டு. அதை பற்றி கவலைப்படாதீங்க. இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்பட்டு நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகர ராசி 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இன்று நாள் முழுவதும் 2:45 மணி வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்காரு. 2:45 மணி 2 மணி 44 நிமிஷத்துக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்சபலத்தை அடைவதன் மூலமாக உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வருமானத்தின் மூலமாக இது நாள் வரை இல்லாத அளவுக்கு வருமானம் வரும். அதனால் குடும்பத்தில் மரியாதை கிடைக்கும். குழந்தைகள் விஷயத்தில் அறிவாற்றல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்களுடைய படிப்பிலாகட்டும், உங்களுடைய எக்ஸாம் எழுதுகிற விஷயத்திலாகட்டும், அல்லது வயதானவர்களுக்கு உங்களுடைய வியாபார விஷயத்திலாகட்டும் அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபார செழிப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய அரசு பதவியில் இருக்கிறவங்க இன்று எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மன நிம்மதி ஏற்படும். பண விவகாரங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். அனாவசியமாக கமிட்மெண்ட் கொடுத்துட்டு ஏமாற்றத்தை தந்து அவர்களின் கோபத்திற்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். அதாவது குழந்தைகள் ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னா அதை வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க மனசு பொக்குன்னு போயிடும். அதனால் உங்கள் பேரில் ஒரு மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளே உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நண்பர்களை வைத்து எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பில்லை. 4ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை பிற்பகல் 2:45 மணி வரைக்கும் அது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பிற்பகல் 2 மணி 44 நிமிஷத்துக்கு 5ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறதுனால உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு குழந்தை வாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயம் இன்னைக்கு நல்ல செய்தியை தருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கு உண்டான யோகமும் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்களில், குறிப்பாக வழக்கு சார்ந்த குழப்பங்கள் இருந்ததுன்னா, உங்கள் பூமி தொடர்பான வழக்கு ஏதாவது இருந்து அதில் குழப்பம் இருந்ததுன்னா அதுலேருந்து வெளிவருவதற்கு வாய்ப்பு ஏற்படும். வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி அந்த தைரியத்தின் காரணமாக கொஞ்சம் அதிகாரமாகவும் பேசுவீங்க. அதட்டல் உருட்டலாக செயல்படுவீங்க. இதனால் பார்க்குறவங்களுக்கு உங்களை பார்த்தாலே ஒரு பயம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளைக்கு பிறகு, கிட்டத்தட்ட சொல்லணும்னா 10 வருஷத்துக்கு பிறகு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் தலைமுறையினருக்கு, அது எந்த வயசாக இருந்தாலும் சரி, 25 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, இத்தனை நாளாக ப்ரமோஷன் கிடைக்காம இருக்குன்னா அந்த ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வருவதற்கு இன்று பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை இருக்குது. என்னதான் அந்த 4ஆம் இடத்துல குரு இருந்தாலும் உஷ்ண கிரகமான செவ்வாயின் பார்வை இருக்குது. 2ஆம் இடத்துல சனி சூரியன் சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. உடல் உஷ்ணத்தின் காரணமாக பித்தம் தலைக்கேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது
உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு அல்லது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிற முயற்சிக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். கும்ப ராசி, இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம், உறவுகளின் வருகை காரணமாக ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கடந்த கால நிகழ்வுகளை நடந்தவைகளை திரித்து கூறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இது உங்கள் எதிரிகளுக்கு எரிச்சலை ஏற்படுத்தினாலும், அதாவது குடும்ப எதிரிகளுக்கு எரிச்சலை ஏற்படுத்தினாலும் இன்றைக்கி அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. மத்தியானம் 2:44 சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது அந்த 4ஆம் இடத்து அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால ஒன்றா உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் சஞ்சலம் ஏற்படும், அல்லது வண்டி வாகன வகையில் செலவுகள் ஏற்படும், அல்லது வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டு பராமரிப்பு செலவு, வீட்டில் ஏதாவது மேலே ரூஃப் ஒழுகிறது, இல்லை டாய்லெட் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது, உங்களுடைய செப்டிக் டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகுது, இப்படி ஏதாவது ஒரு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றுமே இல்லை அப்படின்னா சின்னதாக ஒரு டியூப்லைட்டாவது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இன்று வீடு சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை உள்ள நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்கள் செலவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்கள் பேரில் ஏதாவது வழக்கு இருக்குது, ஏதாவது சீட்டிங் கேஸ் இருக்குது, இல்லை பண மோசடி வழக்கு இருக்குது, இல்லை பணம் கொடுக்கலங்கிற செக் பவுன்ஸ் கேஸ் இருக்குது, இல்லை பர்சனல் லோன் கேஸ் இருக்குது அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக அஃபிஷியல் எதிரிகள்கிட்ட பேசும்பொழுது ரொம்ப ஜாகிரதையாக பேசுங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இன்று குடும்ப சூழ்நிலையை வெளியில் சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் வெளியில் ஏதாவது பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்லிக்கிற நிலைமை இல்லை, இப்போ உங்களுக்கு நேரம் சரியில்லை, அவ்வளோதான். ஓப்பனாக சொல்கிறேன்னா ராசியில் சனி சூரியன், வாழ்க்கை துணையுடன் புரிதல் இல்லாத சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவி உறவில் சண்டை, பார்ட்னர்ஷிப்பில் சண்டை, இப்படி எல்லா விஷயத்துலையும் நண்பர்கள் கூட உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. நண்பர்கள் கூட உங்கள் எல்லா நண்பர்களும் உங்கள்கிட்ட சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 10ஆவதுன்னு விரயஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை, அதாவது உங்களுடைய கடந்த கால தவறுகள் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடிய நேரம் வந்து விட்டது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் மதியத்திற்கு மேல் மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலைத்துறை சார்ந்த நண்பர்களால் அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தான். மத்தியானம்லாம் உங்களுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிப்பீர்கள். உறவினர்களின் வருகை காரணமாக குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடந்தாலும் மத்தியானம் 2:44 மேலே இது எதிலெல்லாம் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அது எல்லாத்துலேயும் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உத்தியோக ரீதியாக அல்லது உங்களுடைய சுய தொழில் ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா பண நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்களின் காரணமாக உடல் அசௌகரியங்கள் ஏற்படும். அதாவது உங்களுக்கு உடல் அசௌகரியங்கள்னால் ஒழுங்கான சாப்பாடு இருக்காது, ஒழுங்கான தூக்கம் இருக்காது. ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க, அது ஆர்ஐசிலேயும் இருக்கும், இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும். அதனால் நீங்கள் அங்கே ஏறி உக்காந்திங்கன்னா அந்த இடத்துல சீட்டு கிடைக்காது. நீங்கள் கீழே உக்காந்துட்டு போகிற மாதிரி அதாவது உங்கள் உடம்பை வருத்திக்கிட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சங்கடமான நாள். மீன ராசி, 2ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை. மதியம் 2:44 3ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறாரு. இன்று நாள் முழுவதும், இன்னைக்கு இல்லைங்க, நாளைக்கு நாளானைக்கு 17, 18 ஆகிய நாள் வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷத்திற்கு குறைவில்லாத வருமானம் ஏற்படுகின்ற, தன வரவு ஏற்படுகின்ற, வாக்கு அதிகரிக்கக்கூடிய, செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய, மதிப்பு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக இருந்ததோ அது எல்லா நெகட்டிவும் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறப்போகுது. இழந்த வேலை மீண்டும் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை இருக்குது சார், ஆனால் சம்பளம் பத்தலை சார் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு சம்பளம் அதிகரிப்பு ஏற்படும். பண வருமானம் ஏற்படும். வாக்கு சாதுரியம் ஏற்படும். குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும். மொத்தத்தில் அனைத்து யோகங்களும் நடக்கக்கூடிய யோகமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டாலும் வருமானம் இரட்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால
குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவுகளின் வருகை காரணமாக சந்தோஷம் ஏற்படும். மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இன்ஃபேக்ட் நீங்கள் கடன் கொடுத்து ரொம்ப நாளாக ஏமாந்த பணம் கூட உங்களுக்கு கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளால் உங்களுக்கு தனலாபம் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். இழந்த பதவியை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருக்கிறவாளுக்கு இன்னைக்கு நல்ல வேலை அமைவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. பண வருமானம் ஏற்படும். உங்களுடைய பழைய பாக்கிகள் வசூலாகும். தன வரவு ஏற்படுறதுனால குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். குழந்தைகளால் மேன்மை அடையக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.